தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் எசேயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் வசனம் 2. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. புதிய கிருபையோடு கர்த்தர் இந்த காலவேளையில எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வந்திருக்கிறபடினால் நன்றி அப்பா. ஆம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆபிரகாமை அழைத்த தேவன் ஆண்டவரே, ஒருவனாய் அழைத்து ஆண்டவரே அவனை ஆசீர்வதித்து ஆண்டவரே அப்பா அவனை பெருக பண்ணின தேவன் ஆண்டவரே. இந்த நாள்ல ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாய் ஆண்டவரே கர்த்தர் இந்த நாளிலே நீ சித்தம் கொண்டு இருக்கிறபடினால் நன்றி அப்பா. ஆம் ஆண்டவரே அப்பா, நீர் அழைக்கும் பொழுது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீங்க அப்பா. நீர் தெரிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீங்க ஆண்டவரே. இந்த நாள்ல ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா தனிமையா இருக்கலாம் ஆண்டவரே, ஒருவனாய் இருக்கலாம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த நாள்ல உம்முடைய பிள்ளைகளை அழைத்து ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய பேரை பெருமைப்படுத்தும்படியாய் ஆண்டவரே கர்த்தர் அவர்களை உயர்த்துகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஒன்றுமில்லாத இடத்துல ஆண்டவரே எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாராளின் கற்பம் மலடியாய் இருந்த கற்பத்தை ஆண்டவரே கடற்கரை மணலத்தனையாய் ஆண்டவரே குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே. இந்த நாளில உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அந்த அழைப்பின் குரலுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்தவர்களாய் இருக்கும் பொழுது ஆண்டவரே ஆபிரகாம் கீழ்ப்படிந்தது போல, ஆபிரகாம் விசுவாசித்தது போல ஆண்டவரே நாங்களும் கீழ்ப்படிந்து விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவரே கர்த்தர் எங்களையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.